நரியின் தந்திரமும் காடின் புத்தியும். ஒரு அடர்ந்த பசுமை நிறைந்த காட்டில் சேனைவன் என்ற ஒரு நரி வாழ்ந்து வந்தது. சேனைவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனது புத்தி அடிக்கடி தந்திரமாக மாறிக்கொள்வான். புத்தி இருந்தால் போதும், உழைப்பு வேண்டாம் என்று நினைப்பவன் சேனைவன். ஒரு நாள் காட்டின் நடுவில் ஒரு பெரிய மரத்தில் தேன்கூடு இருப்பதை சேனைவன் கண்டான். ஆஹா, இது என் உணவு என்று நினைத்தான். ஆனால் அதில் பிரச்சனை ஒன்று இருந்தது. அந்த மரம் மிகவும் உயரமானது. மேலும் அதன் அருகில் பல தேனீக்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. சேனைவன் நேரே கரடி ராஜாவிடம் சென்றான். அரசே, நான் ஒரு பெரிய ஆபத்தை கண்டுபிடித்தேன் என்று தந்திரம் போட்டு பொய் சொன்னான். என்ன ஆபத்து என்று கரடி கேட்க, ஒரு மரத்தில் விஷம் கலந்த தேன் இருக்கு, அதை அகற்றாவிட்டால் விலங்குகளுக்கு ஆபத்து என்று சொன்னது நரி. கரடி கோபமடைந்தது. நான் போய் பார்க்கிறேன் என்று சொன்னது. கரடி மரத்தில் ஏறியது. தேன்கூட்டை தொட்டதும் தேனீக்கள் கூட்டை தாக்குகின்றன. கரடி அலறியபடி ஆற்றுக்குள் குதித்தது. அதை மறைவில் பார்த்த சேனைவன் மெல்ல சிரித்தான். இப்போ தேன் என் கைக்கு என்று நினைத்தான். நரி தேனை சாப்பிட்டு வயிறும் நிரம்பியது. ஆனால் மறுநாள் காட்டில் செய்தி பரவியது. நரி பொய் சொல்லி கரடியை ஏமாற்றியிருக்கு. மான், முயல், அணில், பறவைகள் எல்லோரும் சேனைவனை விளக்கத் தொடங்கினார்கள். யாரும் நரியுடன் பேசவில்லை. யாரும் உணவும் பகிரவில்லை. ஒரு நாள் நரி ஒரு வலையில் சிக்கிக் கொண்டது. யாராவது உதவுங்கள் என்று கத்தியது. ஆனால் யாரும் வரவில்லை. அப்போது சினு என்ற ஆமை மெதுவாக வந்தது. நீ முன்னாடி எல்லாரையும் ஏமாற்றின, ஆனா இப்போ உதவி தேவை என்று சொன்னது. இது உன் கடைசி வாய்ப்பு என்று சொல்லி வலையை கடித்தது. நரி விடுபட்டது. சேனைவன் கண்ணீர் விட்டு அழுதான். புத்தியை தந்திரமாக பயன்படுத்தினேன், இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னது. அந்த நாளிலிருந்து அவன் நேர்மையாக வாழத் தொடங்கினான். காடு விலங்குகள் எல்லாம் மீண்டும் சேனைவனை ஏற்றுக்கொண்டது. அவன் புத்தி இனி ஏமாற்றத்திற்கல்ல, உதவிக்கு பயன்படுத்தப்பட்டது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது.